1 லிட்டர் சீ வாட்டரில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? 98 கிலோமீட்டர்ஸ் ஓடும். கடல் தண்ணி யூஸ் பண்ணுறோம். அந்த கடல் தண்ணி யூஸ் பண்ணி தான் நாங்கள் பைக்கை ரன் பண்ணுறோம். இப்போ பெட்ரோலியம் தான் ரொம்ப இப்போ விலை ஜாஸ்தின்னும் போது கடல் தண்ணியை வச்சு எப்படி பண்ணேன்னா, கடல் தண்ணியில் வந்து நாங்கள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனை பிரிக்கிறோம். ஹைட்ரஜனை மட்டும் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நாங்கள் பைக்கில் ரன் பண்ணுறோம். அதேமாதிரி கடல் தண்ணியில் ஹைட்ரஜனுக்கு பெட்ரோலியம் இருக்கிற கலரிஃபிக் வேல்யூ வேறு, அதேமாதிரி ஃப்ளாஷ் பாயிண்ட்டும் வேறு. அந்த ஹைட்ரஜன் கேஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ். அதனால அது கூல் பண்ணுறதுக்கு வேண்டி பின்னாடி நாங்கள் வந்து கண்டெய்னரில் 10 ml ஆஃப் கூலண்ட் ஆயிலும் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரும் நாங்கள் டைரெக்டாக கார்பரேட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ அது கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஃபியூலாக கன்வெர்ட் ஆகி அந்த இன்ஜின்குள்ளே வரும்போது அது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால நாங்கள் அந்த கூலண்ட் ஆயில் வந்து பாஸ் ஆனோன்னே அதை வந்து கூலாகி இட் கன்வெர்ட் ஆஸ் அ ஸ்மோக் அண்ட் இட் வில் ப்ரொடியூஸ் ஸ்டார். நாங்கள் வந்து இப்போ ப்ரோட்டோடைப் தான் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டோடைப்லேருந்து வந்து நாங்கள் ஃபியூச்சர் ஹைப்ரிட் பைக்கையும் டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நான் பைக் வாங்கினேன், அந்த மாதிரி இப்போ நான் பைக் வாங்குறேன், புது பைக்கு தான் வாங்க முடியாது, அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நாங்கள் ப்ராடக்ட் அண்டர் ரிசர்ச்னு சொல்லி இன்ஜின்லேயே எல்லாமே கனெக்ஷன் பண்ணி நாங்கள் அந்த எலக்ட்ராலிசிஸ் கிட்டோட நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னுமே ரிசர்ச் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டா நாங்கள் இதை பெட்ரோலியம் பதிலாக சீ வாட்டர் யூஸ் பண்ணலாம். அடுத்த கட்டமாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான்ட் எனர்ஜி பண்ணியிருக்கோம், அந்த இது பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்கள் காம்படிஷனில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அட்மாஸ்பியரில் அந்த ஈரப்பதம் வச்சு நாங்கள் தண்ணியை வந்து எடுக்கிறோம், அந்த இதுவும் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுவோம். எல்லாத்தையும் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் பேட்டன்ட் இது பண்ணியிருக்கோம். அதுக்கே 2 years ஆகும். அதெல்லாம் முடித்த பிறகு ரிசர்ச் எல்லாம் பண்ண பிறகு சம்வாட் 30 years ஆகும் கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட கோல்ஸ்லாம் என்ன? இந்த இப்போ திருப்பி நீங்கள் ஸ்பேஸ் ரிலேட்டடாக எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ வந்து எனக்கு என்னோட கோல்னு பார்த்தீங்கன்னா ISROவில் சயின்டிஸ்ட் ஆகிறது. எனக்கு வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. நான் எப்போவுமே மொட்டை மாடியில் போய் தான் நான் நிலாவை பார்த்துட்டு அந்த இதில் தான் நான் படிப்பேன். அப்போ படிக்கும்போது எனக்கு வந்து டெய்லி அப்படி படிக்கும்போது எனக்கு ஸ்பேஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடுச்சு. சரி, நம்ம ஸ்பேஸ் மேலே படிப்போமே, அது என்னன்னு தெரிஞ்சுப்போமேன்னு சொல்லி நான் 4th ஸ்டாண்டர்ட்லேயே நான் படித்தேன். ஸ்பேஸ்னால் என்ன, எப்படி அப்படின்லாம் படித்தேன். இப்போ படிக்கும்போது எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூட ஆகும்போது எனக்கு இன்னும் நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் நிறைய குவிஸஸ் அதில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய 150+ சர்டிஃபிகேட்ஸ் நான் வச்சுருக்கேன். 6th ஸ்டாண்டர்டில் எனக்கு தோணுச்சு, ஒரு சேட்டலைட் நம்ம ஒன்று பண்ணணும். நம்ம ஒரு சேட்டலைட், எல்லாருமே சின்ன சின்ன சேட்டலைட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ தோணும்போது அப்போ அதுக்கு ஆன்லைன் மூலிமா சர்ச் பண்ணும்போது அந்த சேட்டலைட்டில் வந்து மெயினாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அந்த சம்மந்தமாக வந்து சின்ன சின்ன ஃபெம்டோ சேட்டலைட்ஸ் வந்து இது செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நான் படிச்சுட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் நான் ஒரு ராக்கெட் நம்ம ஒரு சேட்டலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒரு சேட்டலைட் பண்ணியிருக்கேன். அது ஃபெம்டோ சேட்டலைட். அதை வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அந்த மாதிரி விஷயங்கள், ப்ரெஷர் அந்த மாதிரிக்கெல்லாம் கண்டுபிடிக்கும்.